ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பேஜோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்மா ஃபுட்டு. நம்ம அத்தோ ஷாப் போனால் கண்டிப்பாக இது சாப்பிடாம வரவே மாட்டோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. இது கூடவே மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாங்க. வெங்காயம் நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுருங்க. அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கருகி விட்டுறாதீங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே உப்பு தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம தனியாக புளி கொஞ்சமாக ஊற வச்சு அதை கரைச்சி புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. புளியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு புளி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வாங்க எக் பேஜோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம், பொரிச்சு வச்சுருக்க பூண்டு எடுத்துக்கோங்க. நம்ம பூண்டு வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, புளி தண்ணி, லெமன் தண்ணி, கொஞ்சம் உப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அவிச்சு வச்சுருக்க முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம். ஹாஃப் வரைக்கும் மட்டும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். இதை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. மேலேயே கொஞ்சமாக லெமன் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. நம்ம பூண்டு பொரிச்ச எண்ணெயை கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை கடைசியாக சேர்த்துருங்க. நமக்கு எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா முட்டையிலையும் ஹாஃப் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க, நமக்கு எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்மா ஃபுட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.